Galata Village family, please subscribe. தங்க பொண்ணு ஏந்திரி தங்க பொண்ணு, காலையில மணி 8 ஆகுது. இருங்கங்க, எந்திரிக்கலாம். எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிக்கிறது, ஆக்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, ஆக்குறது, சாப்பிட்றது, தூங்குறது. இதை தவிர வேற என்னங்க வேலை இருக்கு? ஆமா, ஆக்குறது நான் தானே. திருடு திருடு நல்லா தூங்குதான் செய்வ நீ. எத்தே அடைச்சி படுக்கை விட்டு இறங்கிட்டு கீழே. இந்த வர்க்கீஸு எந்த நேரத்தில் இவளை கட்டினியும் எதுவுமே விளங்கல. வீட்டில் காய்கறி எல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வர சொல்லு. அதையாவது செஞ்சு தொலைக்க சொல்லு. கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல படுத்து எந்திரிக்க முடியுதா? என்ன பேச்சு பேசிட்டு போறா கிளவி. தங்க பொண்ணு அனாவசியமா பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் போய் வேலையை பாரு போ. ஏன்டா எல்லாரும் இப்படி பதட்டத்தோடயே திரியறாங்களோ தெரியலையே. ராணியக்கா, 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 என்ன செய்றீங்க? ஏக்கா, வீட்டுல காய்கறி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு என் மாமியார் கத்திட்டு கிடக்கு. கொஞ்சம் வரீங்களா? போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஆமா தங்க பொண்ணே, நானும் போலாம் தான் இருந்தேன். இன்னைக்கு திங்கக்கிழமை பாத்தியா? சரி வா போயிருவோம். அப்படியே வள்ளி சீலா எல்லாருக்கும் வேணும்னா கேளுமா, மாரிக்கு ஒரு எட்டு சொல்லிடு, எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். அவங்க கிட்ட சொல்லிட்டாக்கா வரேன், எல்லாரும் வாரேன்ட்டாங்க. வாங்க போவோம், பை எடுத்துட்டு வாங்க. காய் வாங்கினா ஒரு வாரத்துக்கு தான் வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வாரதே இல்லை. என்னதான் மிச்சம் பிடிச்சு செஞ்சாலும் அந்த ஒரு வாரத்துக்கு சரியா இது பாத்தீங்களாக்கா? ஆமா, ஏன் மாரியக்கா, உங்களுக்கு தான் தோட்டத்திலே காய்கறிகள்லாம் விளையுதே, நீங்க காசு கொடுத்து வெளியே வாங்குறீங்க. ஒருவேளை உங்க காய்கறிக்கு நல்ல உரம் நல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி வளர்க்கலையோ? ஆமா, நான் ஊத்தி வளர்க்கல. இவ பார்த்தா வாயை மூடிட்டு வா தங்க பொண்ணு, எங்க வந்தாலும் ஒரே வம்பா இழுத்துக்கிட்டு. மாரி அக்கா காய்கறி வளர்க்கறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தாவனா நல்லாதான் இருக்கும். என்னம்மா கீதா, சாந்தி, காலையில எங்க போயிட்டு வரீங்க? தலையில மூட்டை வையுமா? ரேஷன் கடைக்கு தாக்க போயிட்டு வரோம். முதல் நாளே போய் நின்னா மாசம் தொடங்குனதுமே வந்தாச்சாங்கிறானுங்க. மாச கடைசியில போனா மாசமே முடிய போது இப்ப வாரீங்களாங்கிறாங்க. அதான் இப்பவே போயிட்டு வந்துட்டோக்கா. ஆமா கீதா, நீ தான் ஸ்கூட்டி வச்சிருந்தியே, ஏன் தலையில் தூக்கிட்டு வர? இல்ல தங்க பொண்ணு, சாந்தி அக்கா போறேனாவளா, அது எதுக்கு 100 ரூபாய் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா நான் நடந்து போயிட்டு வந்துட்டேன். என் புருஷனே வெளிநாட்டுல இருக்காவ, நானே 5க்கு 10க்கு அல்லாடிட்டு இருக்கேன். என்னத்த சொல்ல தங்க பொண்ணு. ஆமா கீதா, அதென்ன தலையில கலர் பைய கொண்டு போயிட்டு இருக்க? கடற்சியோ? நீங்க வேற ஏன் வள்ளியக்கா, ரேஷன் அரிசி தான். 4 பேர் பார்த்தா இவ புருஷன் வெளிநாட்டுல இருக்காவ, இவ பாரு ரேஷன் அரிசிக்கு எப்படி அலைஞ்சிட்டு போறான்னு பேசுறாவ. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அத்தனையும் போய் பித்தலாட்டத்தானோ. உனக்கு ஏன் சீலா? சரி சரி போங்கம்மா, நேரத்துல போய் வீடு சேருங்க. ஆமாக்கா, வெயிட்டு தூக்கிட்டு நிக்க முடியல. நீங்க எங்கக்கா எல்லாரும் கும்பலா கிளம்பிட்டீங்க? வீட்டுல காய்கறிகள் ஒண்ணும் இல்ல பாத்தியாமா, அதான் எல்லாரும் போய் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். சரி சரிக்கா, போய் வாங்கிட்டு வாங்க. ராணிக்கா, கீதால பாத்தீங்களா? புருஷன் வெளிநாட்டுல இருக்கா, கட்டுக்கட்டா பணம் அனுப்புறான். இருந்தும் 100 ரூபாய்க்கு கஞ்சத்தரம் பட்டுக்கிட்டு தலையில தூக்கிட்டு வாரான். வள்ளி, இந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்தா தான் பொழைக்க முடியும். அதுவும் இல்லாம கஞ்சத்தனத்தை பத்தி நீ பேசுற பத்தியா, அதான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. சரி சரி வாங்கக்கா போலாம், நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. வாங்கம்மா வாங்க. என்னே, காய்கறி எல்லாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா, காலையில தான் தோட்டத்துல இருந்து பறிச்சு ஃப்ரெஷ்ஷா கொண்டாந்து இறங்கி இருக்கு. என்ன நீ ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கறீங்க, எல்லாம் வாடி போய் கிடக்கு. தக்காளி எல்லாம் ஒரு மாதிரில இருக்கு. அட ஆமா, நல்லாவே இல்லையே. ஏக்கா, காலையில இருந்து வெயிலே இருக்கு பாத்தீங்களா, அதனாலதான் வாடி போயிருக்கு. மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எடுங்கக்கா, என்ன வேணுமோ எடுங்க. என்னை பூண்டு கிலோ எவ்வளவு? ஏக்கா, கிலோ 150க்கா. ஏய் அம்மா, பூண்டு விலை கேட்டா ஆன விலை எல்லாம் சொல்லுறீங்க. ஏக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் நியாயமாதாக்கா வைப்பேன். 1 ரூபா 2 ரூபா கூட கூட விற்கிறதே கிடையாதுக்கா. பூண்டு எப்பவுமே விலை அதிகம் தான் பாத்தீங்களா. சரிக்கா, நீங்க இவ்வளோ சொல்றதால 1.25 கிலோ 130 ரூபாய்க்கு தாரேன். என்னக்கா? மாரியக்கா, அப்ப பேசாம நாம 2 பேர் வாங்கி பாதி பாதி பிரிச்சுக்குவோமா? சரி தங்க பொண்ணு. ராணி அக்கா, அப்ப நம்ம 2 பேரும் பிரிச்சுக்குவோமா? சீலா, நானும் ராணியா காலையில பிரிக்கலாம்னு இருந்தேன். அப்ப ஒண்ணு செய்யுங்கம்மா வள்ளி, நீயும் சீலாவும் வாங்கி பாதி பாதி பிரிச்சுக்கிடுங்க. நான் ஒரு 2 கிலோ மாதிரி வாங்கிக்கிறேன். பூண்டு எதுக்குக்கா 2 கிலோ? இல்லம்மா மாரி, உங்க அண்ணனுக்கு மீன் கறி அதுலலாம் பூண்டு இஞ்சி எல்லாம் ஜாஸ்தி போட்டாதான் பிடிக்குது. பிள்ளைங்களும் பள்ளிக்கூட காலேஜ் எல்லாம் போகுது பாத்தியா, காலையிலேயே எந்திரிச்சு செய்யறதுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு பூண்டு சட்னி அது இதுன்னு செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம். மழை காலையில பாத்தியா, காய போட்டா வெளியில காஞ்சிட்டு கிடக்கு. அதுவும் சரிதாங்க, வாங்கிக்கிங்க. ராணி அக்கா, அக்கா அவளோட சேர்ந்து வாங்கினா வீட்டுக்கு போனா ரூபாயே தர மாட்டாக்கா. இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்லி இழுப்பா. என் வீட்டு ஆளுக்கு தெரிஞ்சா எங்க மைனி கிட்ட ஏன் காசு கேக்குறேன்னு சொல்லுவாங்கக்கா. சீலு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, நானும் பூண்டு அதிகமா வாங்கிக்கலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
அப்போ ஒன்று செய்வோம், நீ ஜாஸ்தி பூண்டு வாங்கினா அதுல இருந்து ஒரு கையளவு மட்டும் எனக்கு கொடு, எனக்கு எதுக்கு பூண்டு, என்ன செய்து? ஐயோ கடவுளே. வள்ளி, இப்போதைக்கு வாங்கி பாதி பாதியா பிரிச்சுக்கிடுங்க. அப்புறமா காசு கொடுத்துற சீலாக்கு என்ன, அவளுக்கும் செலவுகளும் இருக்கு பாத்தியாமா? ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். இந்த சீலு இப்பவே காசு தரேன், வாங்கிக்க. இன்னொரு அதிசயம் ஒத்த ரோசா. நீ சும்மா தங்க பொண்ணு, இப்ப காசு கொடுத்தா தான் சாயங்காலத்துக்கு அவகிட்ட போய் குழம்பு கிளம்பு வாங்கிக்கலாம்ல. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதம்மா. என்ன, எனக்கு ஒரு 2 கிலோ பூண்டு கொடுங்கண்ணே. பரவாயில்லையே, பூண்டு நல்லா தான் இருக்கு. ஆமாக்கா, நல்ல பெரிய பெரிய பல்லா நல்லா இருக்கு. என்ன, எங்களுக்கு ஒரு 1.25 கிலோ. சீலா உனக்கு? எனக்கும் ஒரு 1.25 கிலோக்கா. இந்தாங்கம்மா, வேற ஏதாவது மளிகை சாமான் ஏதாவது வேணுமாம்மா? எல்லாம் இருக்கு. வேண்டாண்ணே, ஏதாவது வேணா பிறகு வந்து வாங்கிக்கிறோம். என்னண்ணே, கேட்க போலாமா? போலாமா? பூண்டு நல்லா பெருசா பெரிய பெரிய பல்லா இருக்கு, பாத்தீங்களாக்கா? ஆமா தங்க பொண்ணு, அதனால தான் நானே 2 கிலோ வாங்கினேன். ராணி அக்கா, இந்த மாசம் நீங்க ரேஷன் வாங்கிட்டீங்களா? இல்லம்மா மாரி, வாங்கலான்ட்டு தான் இருந்தேன். சரி வீட்ல அவரே வாங்கிட்டு வந்து தந்துடுறேன், நீ ஏன் வீணா அலையிறேனாரு, அதான் பேசாம இருந்துட்டேன். ராணி அக்கா வீட்டு அண்ணே நல்ல மாதிரி, பாத்தீங்களாக்கா? எவ்வளோ ஒத்தாசையா இருக்காரு. ஆமா அக்கா, நம்ம வீட்டு ஆளுங்களும் இருக்காங்களே, ஒன்னும் செஞ்சு தாரதில்ல. ஏக்கா, பஸ் வந்துட்டு. ஏம்மா, டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சா? ஓரமா நில்லு, கம்பியை புடிச்சு நில்லு. தங்க பொண்ணு, உனக்கு விஷயம் தெரியுமா? போன மாசம் அந்த முட்டைக்கண்ணனோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, அந்த புள்ள மாசமா இருக்காமா. அட பரவாயில்ல, பாத்தீங்களாக்கா? இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் இப்போதைக்கு புள்ள வேண்டான்னு இருப்பாவ. இவங்க சீக்கிரமே நல்ல விஷயத்த சொல்லிட்டாங்களே. அட ஆமா, அந்த பையனோட அம்மா ரொம்ப மோசமானவ பாத்துக்க. ஒரு காசுக்கு ஆக மாட்டா தங்க பொண்ணு. நான் கூட இந்த பிள்ளை எங்க இருந்து தாக்கு பிடிக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வாழ்ந்து காட்டிட்டாலே. கட்டுன மாப்பிள்ள நல்லா இருந்தா பத்தாதாக்கா, யார் எப்படி இருந்தா என்ன? பையன் நல்ல பையன்கா. ஆமா தங்க பொண்ணு, நான் கூட என்னமோ நினைச்சேன், பையன் மொட்டை கண்ணாட்ட இருக்கா, நல்லாவே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா பிள்ளைய தங்க மாதிரி பாத்துக்கிறானா பாரு. அந்த பிள்ளை நல்லா அழகுக்கா, எப்படி இருக்கிறா பாத்தீங்களா, பொம்மையாட்டோ. கோயம்பேடு ஸ்டாப்பிங், கோயம்பேடு ஸ்டாப்பிங். இறங்குறவெல்லாம் முன்னாடி வா, முன்னாடி வா. ஏம்மா, பார்த்து ஏறுங்கம்மா, மெதுவா. ஏ வைதகி, எப்படி இருக்க? வள்ளி, நல்லா இருக்கே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க வைதகி. இதென்ன இத்தனை தேங்காய் எடுத்துட்டு போற? நம்ம தோட்டத்து காய் தான், போய் சந்தையில போட்டு வரலான்னு போறேன். அட, காய் ரொம்ப நல்லா இருக்கே. ஏக்கா, சந்தைக்கு தான் நாங்களும் போயிட்டு வந்தோம், காய் வாங்க மறந்துட்டேன். 2 காய் தாங்கக்கா. ஆமா வைதகி, எனக்கும் 2 காய் கூட. சாயங்காலம் வந்து காசு தந்துடுறேன். இவ எங்க இருந்து காசு தருவா? இவளை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல வள்ளி, சரியா 50 காய் கொண்டு வந்து போடுறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டேன். இப்ப காய் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஏதுன்னு சண்டைக்கு வருவாங்க பாத்தியா? ஓ அப்படியா? சரி சரி நில்லு. என்னக்கா 2 காய் கூட தரமாட்டேங்கிறாவ? தங்க பொண்ணே, பேசாம ஒரு 2 காய் ஆட்டை போட்டுருவோம். கீழே போய் நீ ஒண்ணு நான் ஒண்ணு எடுத்துக்குவோம். அப்படிங்கிறீங்க? மாட்டுனா அவ்வளவுதான்க்கா. அதெல்லாம் ஒண்ணாகாது, நீ இரு. தங்க பொண்ணே, இந்தா அப்படியே இதை உன் சட்டைக்குள்ள ஒளிச்சு வை. ஏக்கா, பார்த்துட்டா அவ்வளவுதான்க்கா. ஒன்னும் ஆகாது, இரு. இன்னொரு காய் ஆட்டை போட முடியுமான்னு பாக்குறேன். யார் அது கூடையை பிடிச்சி இழுக்கிறது? ஏய் அம்மா, கத்துறாளே. சந்தை வந்தாச்சு, சந்தை இறங்குறவெல்லாம் முன்னாடி வா. ஒரு காய் குறையிற மாதிரில இருக்கு. ஐயோ கண்டக்டர், ஏன் ஒரு காயை காணோம், தேங்காயை காணோம். ஏக்கா, மாட்டிட்டோம். ஏய் அம்மா, இந்த கத்து கத்துறாளே. என்னது, காய காணுமா? ஏமா, இதெல்லாம் பொறுப்பா வச்சுக்கிறது இல்லையா? இதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? பரவாயில்ல, ஒரு காய் தானே, இறங்கி போங்க, டைம் ஆகுது. இறங்கி போறதா? அதெல்லாம் முடியாது. என் காயை எடுக்காம நான் இங்க இருந்து போவே மாட்டேன். கண்டுபிடிச்சு கொடு. இல்ல நீதான் திருடிட்டேன்னு ஆபீஸ்ல வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடு. ஐயோ கடவுளே, யார் மூஞ்சில இன்னைக்கு நான் முழிச்சேனோ. வா, எல்லாரும் லைன்ல வா, சீக்கிரம் வா. பை எடுத்து வை, பை எல்லாரும் எடுத்து காட்டு. வள்ளியாக்கா, இப்ப என்ன செய்ய? இரு தங்க பொண்ணு, நீ வேற. வள்ளி, என்ன செஞ்சுட்டு இருக்க நீ? தேங்காய் நீயா எடுத்த? ராணி அக்கா, அப்புறம் பேசிக்கலாம், இருங்க. ஏம்மா, நீ முதல்ல கூடைய காட்டு, காய் சரியா இருக்கான்னு பாக்கட்டும். பாருயா பாரு. அட, இப்ப காய் சரியா இருக்கே. ஏம்மா, நீ இறங்கி போமா முதல்ல. வேலை இல்லாம வேலை வச்சுக்கிட்டு ஆளை பாரு. என்ன வள்ளி, நீ மாட்டி இருந்தா மானம் போயிருக்கும். இப்படியா செய்யறது? இல்லக்கா, காய் நல்லா இருந்துச்சேன்னு தான். வாய மூடு வள்ளி, நீ எங்க போனாலும் உங்க பழக்க வழக்கமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் திருட்டுத்தனம். நான் அப்பவே சொன்னேன்லக்கா. இனிமே இப்படி பண்ற மாதிரி இருந்தா எங்களை எங்கேயுமே கூப்பிடாதீங்கம்மா. என்ன பிள்ளைங்க, உங்களுக்கும் ஒரு குழந்தைங்க இருக்கு, புத்தியே கிடையாது. நீங்க அசிங்கப்பட்டா நாளைக்கு அதுங்களுக்கு தானே அசிங்கம். காய் வாங்க காசு வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனே. அதை விட்டு மான மரியாதை வாங்குறதுக்குள்ள பாக்குறீங்க.